புதிய இந்திய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வோம் ஆலோசனைக் கூட்டம் மார்ச் 15ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுப்பதற்காக பிரதமர் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் கூட்டம் மார்ச் 14 அல்லது 15ஆம் தேதி கூடும் என கூறப்பட்ட நிலையில் மார்ச் 15ஆம் தேதி இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் யார் யார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் தேதி இன்னும் வரும் வாரங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் சனிக்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்தார். 3 உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே ஒரு பதவி காலியாக இருப்பதாகவும் ஒரு பதவியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இருந்து வருகிறார். தேர்தல் ஆணையர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக பிரதமர் தலைமையிலான உயர்மட்ட குழு கூட்டம் முதலில் மார்ச் 14 அல்லது மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில் மார்ச் 15ஆம் தேதி தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கோயல் நவம்பர் 2022ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு குறைந்தது 8 சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதில் அவருடைய பங்களிப்பு இருந்ததாகவும் தேர்தல் ஆணையத்தில் அவரது பதவிக்காலம் டிசம்பர் 5, 2027ஆம் ஆண்டு வரை இருக்கிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தற்போதைய ராஜீவ்குமார் ஓய்வு பெற்ற பிறகு இவர்தான் தலைமை தேர்தல் ஆணையராக ஆகியிருப்பார். இருந்தாலும் தனக்கு உடல்நிலை பிரச்சனை காரணமாக அவர் பதவியை ராஜினாமா செய்ததாக சில தகவல் கூறப்படுகிறது. ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் அவர் திடீர் ராஜினாமாவுக்கு காரணம் என்ன, இதற்கு பிறகு தேர்தலை நடத்தக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு விட்டார்களா பாஜகவினர் என்று பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டமானது மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என தகவல் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.